வங்கக்கடலில் உருவான மோன்தா புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த புயலின் வேகம் சற்று குறைந்திருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், தற்போது மோன்தா புயல் சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புயலின் வேகமும் சற்று குறைந்திருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? பாகியலட்சுமி, வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தற்பொழுது இந்த புயலானது 560 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்த இந்த புயலானது தற்பொழுது நகரும் திசையில் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தி ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த இந்த மோன்தா புயல் தற்பொழுது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நகரும் வேகம் என்பது சற்று குறைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயலானது வடமேற்கு திசையில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி அடுத்த 12 மணி நேரத்திற்கு நகரும் எனவும், அதற்கு பிறகாக நகரும் பாதையில் சற்று வளைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக நாளை காலையில் வலுவடையக்கூடும் எனவும், நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே காக்கிநாடா அருகே தீவிர புயலாக இந்த மோன்தா கரையை கடக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தீவிர புயலாகவே கரையை கடக்க இருப்பதால் இதனுடைய கரையை கடக்கும் நேரத்தில் வேகம் என்பது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயல் உருவானதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள 9 துறைமுகங்கள், ஆந்திரா, ஒடிசா துறைமுகங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. பாக்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.